வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி அந்த பால் காய்ச்சுற பாத்திரம் தீஞ்சு போகிறது எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கழுவிட முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நம்ம ஊற வச்சு அதை நல்லா தேய்ன்னு தேய்ச்சி அதை கழுவினா தான் நமக்கு அது கிளியர் ஆகும் இல்லையா. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி இதை நம்ம சோப்பே போடாமல் கிளியராக நம்ம கழுவுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவாங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் கொஞ்சமாக நான் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்க்குறேன். லிக்விட் இல்லை அப்படின்னா நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லிக்விட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்குமே நம்ம இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அது சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம அந்த பால் பாத்திரம் தேஞ்சு போயிருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கழுவி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம சோப்பே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் பாத்திரத்தை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதை குக்கரை மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுடலாம். பார்த்திங்கன்னா விசில் விட்டாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா அந்த தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போது இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது அந்த தீஞ்சு போன கரைகள் எல்லாமே உங்களுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக விட்டு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம தேய்க்கிறதுக்காக சோப்பு, லிக்விடு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. லைட்டாக நான் நகம் வச்சு சுரண்டி காட்டும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கரைகள் சூப்பராக போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த கரைகள் அந்த தீஞ்சு போயிட்டுருக்கிறது எல்லாமே விட்டு வந்துடும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக பால் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம மறந்து போயிடும். சின்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணி நம்ம பால் காய்ச்சிரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது மணிக்கணக்காக நம்ம மெனக்கட்டு நம்ம அதை தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊற வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் புளியை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. சிலர் பார்த்திங்க அப்படின்னா சமைக்கிற நேரத்தில் புளியை மறந்துடுவோம். அதாவது ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த டைமில் அவசரமாக நம்ம புளியை கரைச்சி ஊற்றுவோம். அதே மாதிரி செய்யும்போது முழுமையாக அந்த புளியை நம்மளால் கரைச்சி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய புளி வேஸ்ட்டாகவும் நமக்கு போகும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புளியை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட நார் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. குட்டி குட்டியாக புளியோட அந்த விதைகள், அந்த ஓடு, இந்த மாதிரி நார் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே கிளியர் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த மாதிரி அந்த புளியில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதை கிளியர் பண்ணிவிடுங்க. அதாவது கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா புளி நமக்கு நல்லாவே ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா சமைக்கும் போது நம்மளோட டைம் ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். ஈஸியாக நம்மளோட சமையலையும் முடிச்சிட முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் புளி ஊறிடுச்சு. அதோட விதைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் புளியை நல்லா கை வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த ஐஸ் க்யூபெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ரே, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எங்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாக்லேட் மோல்டு நான் வச்சுருந்தேன். ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி அந்த புளி கரைசலை சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸில் நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் சூப்பராக உங்களுக்கு புளி க்யூப் சைஸில் உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கும். அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மாதக்கணக்காக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். சமைக்கிற டைமில் டக்குன்னு ஒரு 2 கியூப் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாலும் அப்படி அந்த புளி சாதம்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்லையும் நமக்கு இதை ஈஸியாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவர் நைட் ஃபுல்லாகவே நான் விட்டுட்டேன். மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக எனக்கு புளி பேஸ்ட் அழகாக ரெடியாகி இருந்துச்சு.
இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயே நீங்கள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். சீக்கிரத்தில் இது வந்து கெட்டும் போகாது, உங்களுக்கு மாத கணக்கில் வரும். அதுலேயும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழுக்காயிருச்சு அப்படின்னும் போது இதை வந்து ஈஸியான முறையில் எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பேஸ்ட்டோ இல்லைனா சோப்போ தண்ணியோ எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணினதுக்கப்புறமா அந்த லைட்டரை வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து சுற்றி காமிங்க. இந்த மாதிரி காட்டும்போது அதில் பிடிச்சிட்ருக்க அழுக்கு எல்லாமே நல்லா வந்து கருக ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னு கிடையாது, மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கருகி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஆற விட்டுருங்க. டக்குன்னு இது ஆறிடும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோமே, அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்படி வந்து தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சோப்பு தண்ணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கழுவவே முடியாது. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நிறைய அழுக்குகள் வந்து நம்ம இப்போ நெருப்பில் காட்டும்போது உள்பக்கமாக நிறைய அழுக்கு வந்து நல்லா கருகி போய் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஷார்ப் கத்தி யூஸ் பண்ணி அந்த உள்பக்கமாக வந்து எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்துடும். லைட்டாக அந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னாலே அந்த அழுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி உங்களோட லைட்டர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சில காய்கறிகளை மட்டும் நம்ம தோல் சீவி கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்தி யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம வந்து அதை தோல் சீவி கட் பண்ண முடியும். அதுக்காக இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் கட்டரும் தான் எடுத்திருக்கேன். நெயில் கட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி முள்ளங்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக நம்மளால் சீவ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கத்தி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ளீனாக இதை வந்து சீவி கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளியராக பண்ண முடியும். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்பக்கம் பின்பக்கம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நம்ம வந்து தோல் வந்து சீவி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மெத்தடில் நம்ம வந்து கேரட்டையும் வந்து சீவ ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து நம்மளால் சீவ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து கத்தி எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ கத்தி கிடைக்காத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேரட்டையும் நம்ம வந்து சூப்பராக தோலை வந்து சீவி எடுத்துட்டோம். இதை கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதோட முனைகள் வந்து பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்மளோட முள்ளங்கி வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்மளோட கேரட்டையும் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். கத்தி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து சாம்பாருக்கு கட் பண்ணுவோமோ அதே சைஸில் அதே ஷேப்பில் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கேரட்டும் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரியே நம்ம முள்ளங்கி வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணமோ எந்த சைஸில் கட் பண்ணமோ அதே மாதிரியே நமக்கு வந்து கேரட்டும் வந்து கட் ஆகி கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் அவரைக்காய் கட் பண்ணலாம், பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் கீரை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணுறதுக்கு டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வந்து பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு வந்து தேவைப்படுற சைஸில் கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கான பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு நல்ல ஐடியாவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.